it's only a source of short period, but at the short period will make lot of difference in the outcome of the patient. Now உயிர் படைக்கிறதுக்கான வாய்ப்பு, still it's worth promoting that, but it's not equivalent to the renal. அந்த மாதிரி இதை எடுத்துக்க முடியாது. Any other question? என் பேர் டாக்டர் ஸ்கந்தா. ஐ எம் த ஹெட் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி, காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சி. இது டாக்டர் முரளிதாசன், சீனியர் கன்சல்டன்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சி. டாக்டர் சைலேஷ், கன்சல்டன்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் திருச்சி. We are part of the பிளாஸ்டிக் சர்ஜரி டீம், காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் திருச்சி ரீஜன். இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் யூனிட் தீக்காய பகுதி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இது டாக்டர் ஸ்மிதா சேகு, ப்ரொஃபஸர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி, பெங்களூர் மெடிக்கல் காலேஜ். இவங்க இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணுறதுக்கு இது கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இப்போது இன்றைக்கி என்னென்னா தீக்காய பகுதி பர்ன் யூனிட், அதிநவீன தீக்காய பகுதி பர்ன் யூனிட் இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணுறோம். இப்போது உடம்புலேயே வந்து பெரிய உறுப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது, எல்லோரும் நினைக்கிறது இருதயமோ கல்லீரலோ மண்ணீரலோன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. உடம்புலேயே இருக்கிற பெரிய உறுப்பு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியாங்கிறது நம்ம தோல் தான். ஸோ ஒரு இருதயத்தில் ஒரு 30% ஃபெயில் ஆனாலோ இல்லை 40% பிளாக் ஆனாலும் என்ன ஆகும், அதே பிரச்சனைகள்லாம் தீக்காயத்தில் வரும். ஸோ ஒரு தோல் ஒரு 30% 40% தெரிஞ்சாலும் இதே மாதிரி தான். ஸோ தீக்காயங்கள்ங்கிறது கவனம் நிறைய கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி மேஜர் பர்ன்ஸ்க்கு வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு நாட் ஓன்லி பிளாஸ்டிக் சர்ஜரி டீம், பட் கிரிட்டிக்கல் கேர் டீம், நியூட்ரிஷன் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். பேஷண்ட்டை உயிரோட வெளியில் கொண்டு வரணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரி பேஷண்ட்ஸை காப்பாற்றுறதுக்கு தோல் தானம், இப்போது எல்லாருக்கும் லிவர் கிட்னி டொனேஷனுங்கிறது காமனாக தெரியும். பட் தோல் தானம்ங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இடத்துல தான் வந்து ஸ்கின் பேங்க் இருக்குது. ஸோ இந்த ஸ்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இந்த லிவர் கிட்னி ஹார்வெஸ்ட் பண்ணுற போது கெடாவரிக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற டைமில் தோல் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த தோலை இந்த ஸ்கின் பேங்க் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த தோலை இப்போ ஒரு மேஜர் பர்ன் பேஷண்ட்டில் இந்த தீக்காயத்தை அகற்றின இடத்துக்கு நாங்கள் டெம்பரரியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தோல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 2 வாரத்துக்கு ஒரு சாதாரணமான தோல் என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். பட் என்ன ஆகிடும், பேஷண்ட்டோட எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆக அந்த தோல் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஓன் தோலை தான் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த தோல் தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெசேஜ் தான் வந்து மீடியா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது.